இந்த நிமிஷம் நீங்கள் இவ்வளோ பொங்குறீங்க, இன்னொரு பெண்ணோட வாழ்க்கையை நீங்கள் வந்து கெடுத்துருக்கீங்க. உண்மை தானே இது? உண்மை தானே? நீங்கள் 1000 பேரை வந்து திருவிதி அம்மனை சாட்சி வச்சிங்க, இல்லை வேறு யாராவது சாட்சி வைக்கலாம். ஆனால் ஸ்ருதின்ற ஒரு பெண்ணோட வாழ்க்கையை நீங்கள் வந்து கெடுத்துருக்கீங்க, அவங்களுடைய கணவனை வந்து அபகரிச்சிருக்கீங்க. ஒரு வார்த்தை வரைக்கும் அந்த பொண்ணு பேசியிருப்பாங்களா? அது காரணம் நல்ல வளர்ப்பு. ஜாய் கிருஷ்ணா என்பவர் யார்? நீங்கள் எங்கேருந்து கிளம்புனீங்க, எங்கேருந்து புறப்பட்டீங்க, உங்களுக்கு இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அப்பா அம்மா யார், உங்கள் குடும்ப வரலாறு என்ன, உங்களுக்கு ஏற்கனவே ஒரு வாழ்க்கை இருக்குதுன்னு சொல்கிறாங்கன்னா அந்த வாழ்க்கை என்ன ஆச்சு, அங்கே ஒரு பிள்ளை இருக்குதுன்னு சொல்கிறாங்க, இங்கே இனிஷியல் கேட்டுருக்கீங்க இந்த பிள்ளைக்கு, அந்த பிள்ளைக்கு இனிஷியல் யார் இருக்குல்ல சார்? இந்த மாதிரி நிறைய கேள்விகள் இருக்குல்ல. நேர்காணல் கொடுக்கும்போது நேர்மையாக கொடுக்கணும்ல. இன்னொரு வார்த்தை சொல்கிறீங்க, அதுதான் ரொம்ப 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 டிசப்பாயிண்டான ஒரு வார்த்தை. என்னென்னா, மாதம்பட்டி ரங்கராஜ் வந்து ஸ்ருதி கிட்டேருந்து நேராக ஜாய் கிருஷ்ணன்கிட்ட வரல, இன்னும் பல பேர்கிட்ட போயிட்டு வந்தார். அது எப்படி உங்களுக்கு தெரியும்? ரைட், அப்போ அவர் ரூட் நல்லா தெரிஞ்சிருக்கு. அவன் வந்து ஒரு விமனைசர்னு தெரிஞ்சிருந்தோம், அவனோட நான் உறவு வச்சுக்கிட்டேன், அவங்ககிட்ட வந்து நான் பிள்ளைய வாங்கிட்டேன்னு சொன்னால் இது உங்கள் பார்வைக்கு விட்டுறேன். மாதம்பட்டி ரங்கராஜ் பொம்பளை பொறிக்கு, அப்போ நீங்கள் யார்? அங்கேருந்து ஜம்ப் ஆகி பல இடத்துக்கு போயிட்டு வந்துட்டான், அங்கெல்லாம் போயிட்டு தான் எங்கிட்ட வந்தான் அப்படி சொன்னால் அது எப்படி சரியாக இருந்தாங்க? அப்போ வெயிட் பண்ணுங்கள். இப்போ தான் நீங்கள் வந்து 7 மாதம்ன்றீங்க, ஒரு சில 8 மாதமாக கூட இருக்கலாம், இன்னும் சில பேர் ஒரு 6 மாதம் இருக்கலாம். ஏன்னா நீங்கள் தானே சொல்கிறீங்க மாதம்பட்டி ரங்கராஜ் வந்து ஒரு பொம்பளை பொறிக்கு, அவன் அங்கே இங்கெல்லாம் போயிட்டு தான் எங்கிட்ட வந்தான், நேராக சுற்றிக்கிட்டு வரல. அம்மா இப்படி பண்ணுறீங்களாம்மான்ற மாதிரி இருக்குல்ல. எவ்வளோ சலசலப்பு வருது. இது வரைக்கும் இந்நேரம் அந்த மீடியா நோண்டி எடுத்துகிட்டு இருக்க மாட்டான் சார். ஸ்ருதி கூட சரியில்லைங்க அப்படின்னு சொல்லி எடுத்துருக்க மாட்டாங்க. அந்த பெண்ணு கரெக்டாக இருக்குது, கரெக்டாக இருந்தால் தான் உங்களை விட்டு வச்சிருக்கு. 2 பேரையுமே இந்நேரம் கூண்டில் நிறுத்தியிருக்க முடியும். நீங்கள் பண்ணுற அட்ராசிட்டிக்கு மாதம்பட்டி ரங்கராஜை கொண்டு போய் கூண்டில் நிறுத்தியிருக்க முடியாது ஸ்ருதி நினச்சா. அப்போ அது எவ்வளோ சகிப்புத்தன்மை வேணும்? அது வாழ்க்கையை சூறையாட்டிங்க, அது வாழ்க்கையை கெடுத்துட்டீங்க. 2 பிள்ளைகளுக்காக அது வந்து கண்ட்ரோலாக இருக்குது. இல்லைன்னா மாதம்பட்டி ரங்கராஜ் 2 பேரும் ஜெயிலுக்கு போயிடலாம். சரிங்களா? யார் ஸ்ருதி நினச்சா? சார் வணக்கம் சார். இது வணக்கம் சார். மாதம்பட்டி ரங்கராஜ் அவங்களை சுற்றி இருக்கக்கூடிய அந்த ஒரு விஷயங்கள், ஜாய் கிறிஸ்டல்ட அவங்க வந்து இப்போ சமீபத்தில் கம்ப்ளைண்ட் வந்து கொடுத்தாங்க. கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு ப்ரெஸ் எல்லாம் மீட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஒரு வீடியோ விட்டாங்க. அந்த வீடியோ பயங்கர வைரல் ஆயிடுச்சு. ரங்கராஜ் வந்து இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸாக இவங்க ஜாய் அவங்களுக்கு வந்து அமிச்ச ஒரு வீடியோ, அதிலேயே பொண்டாட்டி அப்படின்ட்டுலாம் இவர் செல்ஃபி வீடியோவில் பேசின வீடியோ, அது ட்ரோல் மெட்டீரியல் கூட மீம்ஸ் எல்லாம் போட வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த கேஸ் ரொம்பவே கொஞ்சம் எல்லாருமே பேசக்கூடிய அளவில், சோஷியல் மீடியா எல்லாருமே பார்க்கக்கூடிய அளவில் வந்து போயிடுச்சு. இப்போ என்ன நடந்திருக்கு? இது இவ்வளோ தூரம் போயிருக்க வேண்டிய அவசியம் வந்து இருக்கா சார்? முதல்ல இப்போது நெருங்கி பழகணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ உதாரணத்துக்கு நான் என்ன சொல்லிக்கிறேன். இப்போ என் செல் இருக்குது, என் செல்லோட பாஸ்வேர்டு வந்து எனக்கு மட்டுமே இல்லை, என் குடும்பத்தில் இருக்க அத்தனை பேருக்கும் என் செல்லோட பாஸ்வேர்டு தெரியும். அது இல்லாமல் என்னுடைய நண்பர்கள், நெருங்கிய நண்பர்களுக்கு 2 பேருக்கு என்னுடைய பாஸ்வேர்டு தெரியும். சரிங்களா? இப்படி இருக்கும்போது இந்த என்னுடைய பாஸ்வேர்டு தெரிஞ்சுக்கிட்டான்னு வச்சுக்கலாம், வீட்டில் யார் வேணாலும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபோட்டோவை இன்னொருத்தருக்கு அனுப்ப முடியும். கரெக்டுங்களா? இது உண்மை. அப்படி இருக்கும்போதுக்கிட்ட அவருடைய பாஸ்வேர்டு வந்து அவர் வியாபார நிமித்தமாக இருக்கக்கூடிய அவருடைய பாஸ்வேர்டை வந்து அவர் சீக்கிரட்டாக வச்சுருந்தாரா, இல்லை பழகின ஒருத்தர்கிட்ட ரொம்ப க்ளோஸாக பழகின அது வந்து ஜாய் கிருஷ்ணாவாக இருக்கட்டும், இல்லை அவங்க மனைவியாக இருக்கட்டும், இல்லை வேறு யாரோ ஒருத்தர்கிட்ட வந்து அவருடைய பாஸ்வேர்டு தெரிஞ்சிருந்தால் கூட அந்த அனுப்ப முடியும். ஒரு செய்தி, அதாவது செய்தி மெசேஜோ அல்லது ஃபோட்டோவோ இல்லை வீடியோவோ ஏதோ ஒன்று அனுப்ப முடியும். முதல்ல ஒரு விஷயம் இருக்குன்னா, அந்த அவங்க சொல்லக்கூடிய அந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா, ஜாய் கிருஷ்ணா என் பொண்டாட்டின்னு அவர் ஏதாவது சொல்லியிருக்காரா? பொண்டாட்டின்றார். மாதம்பட்டி ரங்கராஜுக்கு பொண்டாட்டி இருக்கிறது ஊரறிஞ்சு தெரியும் தானே. ஒரு பொண்டாட்டி இருக்கிறாங்கன்னு தெரியும், 2வது பொண்டாட்டி இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அவர் சொல்லவே இல்லை, இவங்க சொல்கிறாங்க நான் 2வது பொண்டாட்டி சொல்கிறாங்க. அந்த 2வது பொண்டாட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா முதல் புருஷன் இருக்கான். அந்த முதல் புருஷனுக்கு ஒரு வந்து ஜாய் கிருஷ்ணாவுக்கு பிறந்த மகன் இருக்கான். இப்படிலாம் ஒரு செய்தி இருக்குது தானே செய்யுது. நான் சொல்ல வர்றது நான் உங்களுக்கு தலை சுற்றுதா? இல்லை, நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு வீடியோ இருக்குது. அந்த வீடியோவில் வந்து மாதம்பட்டி ரங்கராஜ் எங்கே வந்து ஜாய் கிருஷ்ணா என் பொண்டாட்டின்னு சொல்லியிருக்கிறாரு. சொல்லுங்கள். 2வது இன்னொரு விஷயம், இந்த ஏஐ இதெல்லாம் வந்து நிறைய இருக்குது சார். இன்றைக்கி இருக்கிற டெக்னாலஜி படி பார்த்திங்கன்னா ஒரு வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா சொல்ல முடியும், ஐ லவ் யூன்னு சொல்ல முடியும். நம்ம வந்து வாய் அசைக்கிறது ஒன்றா இருக்கும், அவங்க வந்து வரக்கூடிய டைலாக், இதெல்லாம் நிறைய இப்போ வந்து டெக்னாலஜியில் வந்து இந்த ஃபோட்டோ எவிடன்ஸு, இந்த வீடியோ எவிடன்ஸு, ஆடியோ எவிடன்ஸு இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வந்து செல்லாத போன ஒரு விஷயம். செல்லாது. ஏன்னா அந்தளவுக்கு டெக்னாலஜி இன்றைக்கி இம்ப்ரூவ் ஆகிடுச்சு. இதெல்லாம் வந்து
பார்த்த உடனே முடிவு பண்ண முடியாது. அதுக்கப்புறம் இதுக்கு லேப் அனுப்பி இது உண்மைதானா ஒரிஜினலாக டூப்ளிகேட்டான்னு சொல்லிலாம் இதெல்லாம் வந்து கடந்த காலத்தில் அது டெஸ்ட்டுக்கு போயிட்டுக்கிட்டு வரத்துக்கு 3 மாதம் 4 மாதம் ஆகும். அது நீதிமன்றத்துக்கு போய் இது உண்மை ஒரிஜினல் வீடியோ தானா. இப்போது நித்யானந்தா இருக்கான்ல, வந்து தனித்தீவில் இருக்கிறதா சொல்கிறாங்க பாருங்க. தனித்தீவில் தானே இருக்கிறான், ரைட், அப்படி நானும் நம்புகிறேன். சரிங்களா? இல்லை, இங்கே யாரோ பக்கத்தில் அம்பத்தூரில் எங்கேயோ இருக்கிறாரு, கூடவஞ்சேரியில் இருக்கிறாரு சொன்னாங்க. ஆனால் தனித்தீவில் இருக்கிறாருன்னு வச்சுப்போம், நம்ம நம்புவோம். அதே மாதிரி அவனுடைய இது என்ன ஆச்சுன்னு கேட்டால், அந்த ரஞ்சிதா கூட இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எப்போ ப்ரூவ் ஆச்சு? அடுத்த நாளா இன்றைக்கும் சன் தொலைக்காட்சியில் வெளியிட்ட அந்த வீடியோ கிட்டத்தட்ட வருஷ கணக்கில் ஆன பிறகு தான் அது ஆமாங்க உண்மைன்னு அது வந்து கண்டறித்து லேட் ஆச்சு. அதனால் இதெல்லாம் இன்றைக்குள்ள டெக்னாலஜியில் வந்து இன்றைக்கி நாளைக்கே உங்களை ஏமாற்றணும்னு சொன்னால் அது பாருங்கள் சார் சொல்லிட்டு ஒரு வீடியோ ரெடி பண்ணி காட்ட முடியும். பாருங்கள் என்ன பேசியிருக்காரு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் அது இன்றைக்கி உள்ள டெக்னாலஜியில் வந்து இந்த ஆடியோ வீடியோலாம் நம்ம வந்து உடனடியாக வந்து இதை நம்பக்கூடிய விஷயம் கிடையாதுன்னு சொல்ல வரேன். அதனால் இவங்க அந்த ஃபோட்டோ போட்டாங்க இந்த ஃபோட்டோ போட்டாங்கன்ட்டு அதை தாண்டி அவங்க நிறைய விஷயம் பேசிகிட்டு இருக்கிறாங்க. முதல்ல வந்து அடிப்படையில் நீங்கள் யார் முதல்ல சொல்லணும் சார். ஃபஸ்ட்டு ஜாய் கிருஷ்ணா சொல்கிறது, ஜாய் கிருஷ்ணா என்பவர் யார்? மாதம்பட்டி ரங்கராஜுக்கு வந்து ஒரு வாழ்க்கை இருக்குது சார். அவங்க கேரளாவில் இருந்து தான் சொல்கிறாங்க, கேரளாவிலேருந்து புலம்பெயர்ந்து அவங்க வந்து பெங்களூர் போனதா சொல்கிறாங்க, பெங்களூர்லேருந்து புலம்பெயர்ந்து மாதம்பட்டி வந்து தான் சொல்கிறாங்க. மாதம்பட்டியிலேருந்து வந்து இன்றைக்கி வந்து அவர் வந்து ஒரு உழைப்பால் முன்னேறிய ஒரு வாலிபர், ஒரு இளைஞர். அதில் கூடுதலாக ஒன்று சேர்த்துங்க, அழகான இளைஞர். அழகாக தானே இருக்கான், ஒன்றும் சந்தேகம் இல்லை உங்களுக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது திறமை இருக்குது, ஒரு பக்கம் உழைப்பு, திறமை, அதிர்ஷ்டம் இருக்குது, அதை தாண்டி வந்து அவங்ககிட்ட அழகும் இருக்குது. அப்போ பல பெண்கள் வந்து அப்ளிகேஷன் போடுவாங்க தான். அந்த அப்ளிகேஷன் ரிஜெக்ட் பண்ணியிருக்கணும். ஒரு நல்ல குடும்ப தலைவனாக இருந்தால், நல்ல கணவனாக இருந்தால் அப்ளிகேஷன் ரிஜெக்ட் பண்ணியிருக்கணும். அவனுக்கு வந்து 7.5 நடக்குதுன்னு நினைக்கிறேன், ஸ்டார்ட் ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் வந்து அவன் இந்த பெண்ணோட வலையில் விட்டான். இப்போ நான் கேட்குறது என்ன, அவனுக்கு ஒரு வரலாறு இருக்குல்ல, மாதம்பட்டி ரங்கராஜுக்கு ஒரு வரலாறு இருக்குது. உங்கள் வரலாறு என்ன? நீங்கள் எங்கேருந்து கிளம்புனீங்க, எங்கேருந்து புறப்பட்டீங்க, உங்களுக்கு இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அப்பா அம்மா யார், உங்களுக்கு வந்து உங்கள் குடும்ப வரலாறு என்ன, உங்களுக்கு ஏற்கனவே ஒரு வாழ்க்கை இருக்குதுன்னு சொல்கிறாங்கன்னா அந்த வாழ்க்கை என்ன ஆச்சு, அங்கே ஒரு பிள்ளை இருக்குதுன்னு சொல்கிறாங்க, இங்கே இனிஷியல் கேட்டுன்னு இருக்கீங்க இந்த பிள்ளைக்கு, அந்த பிள்ளைக்கு இனிஷியல் யார் இருக்குல்ல சார். இந்த மாதிரி நிறைய கேள்விகள் இருக்குல்ல. நேர்காணல் கொடுக்கும்போது நேர்மையாக கொடுக்கணும்ல, நேர்காணல் கேட்குறவங்க நேர்மையாக இருக்கணும்ல, கேட்கணும்ல. ஸோ அதனால் வந்து இன்னொரு வார்த்தை சொல்கிறீங்க, அதுதான் ரொம்ப 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 டிசப்பாயிண்டான ஒரு வார்த்தை. என்னென்னா, மாதம்பட்டி ரங்கராஜ் வந்து ஸ்ருதிக்கிட்டேருந்து நேராக ஜாய் கிருஷ்ணல்கிட்ட வரல, இன்னும் பல பேர்கிட்ட போயிட்டு வந்தார். அது எப்படி உங்களுக்கு தெரியும்? இன்னும் பல பெண்கள்கிட்ட போயிட்டு தான் அவர் வந்தாருன்னு சொல்கிறீங்க, ரைட். அப்போ அவர் ரூட் நல்லா தெரிஞ்சிருக்கு. யாருடைய ரூட்டு? மாதம்பட்டி ரங்கராஜ் வந்து ஸ்ருதிக்கிட்டேருந்து நேராக வரல, அப்படியே கோயம்புத்தூர்லேருந்து அப்படியே வந்தவர் சேலம், நாமக்கல், அப்படியே வந்து சென்னைக்கு வந்து சேர்கிறதுக்கு வந்து அப்படியே லேட் ஆகிடுச்சு. ஜாய் கிருஷ்ணகிட்ட வந்து சேர்கிறதுக்கு அப்படி நிறைய இடம் போய்ட்டு இருக்கு. உங்களுக்கு எப்படி அவர் ரூட் தெரியும்? அப்போ தெரிஞ்சிருந்தும் வந்து அவன் வந்து ஒரு விமனைசர்னு சொல்லி தெரிஞ்சிருந்தோம் அவனோட நான் உறவு வச்சுக்கிட்டேன், அவங்ககிட்ட வந்து நான் பிள்ளைய வாங்கிக்கிட்டேன்னு சொன்னால் இது உங்கள் பார்வைக்கு விட்டுறேன். நீங்கள் எப்படிப்பட்டவர்? அவன் வந்து பொம்பளை பொறிக்கு சார், யார் வந்து மாதம்பட்டி ரங்கராஜ் பொம்பளை பொறிக்கு நீங்களே சொல்கிறீங்க, நான் சொல்லவே இல்லை. அவன் வாய் திறக்காத வரைக்கும் நம்ம எதுவுமே சொல்ல முடியாது, நான் சொல்லவே இல்லை. ஆனால் நீங்கள் தானே சொல்கிறீங்க ஸ்ருதிக்கிட்ட வந்து நேராக வரவே இல்லை. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, ஸ்ருதின்னு ஒரு பொண்ணு வந்து ஒரு பொண்டாட்டி இருக்கிறது உங்களுக்கு தெரியுது, 2 பிள்ளை இருக்கிறது உங்களுக்கு தெரியுது. அதை தாண்டி நீங்கள் கடந்து நேராக வந்து எங்கிட்ட வரவே இல்லை, அங்கே இங்கே போயிட்டு வந்தார் சொல்கிறீங்களா? அப்படிப்பட்ட நபர்கிட்ட உங்களுக்கு தொழில் ரீதியாக கூட என்ன தொடர்புன்னு கேட்குறேன் நான். தொழில் ரீதியாகவே நீங்கள் தொடர்பு வச்சுக்கூடாது சார். ஏன்னா பொம்பளை பொறிக்கு எப்போ வேணாலும் நம்ம கற்ப சூறை அடைடுவான், அதுவும் நம்ம கற்பை பொத்தி பாதுகாத்துட்டு வரோம் அப்படின்ற ஒரு பயம் உங்களுக்கு இருந்ததுன்னா, அக்கறை இருக்குமானால் நீங்கள் அவங்ககிட்ட பேச, அந்த காஸ்டியூம் டிசைனுக்கு நீங்கள் போயிருக்க மாட்டீங்களே. அப்போ எல்லாம் பண்ணிட்டீங்கன்னா அப்போ நீங்கள் யாருன்னு கேட்குறேன். மாதம்பட்டி ரங்கராஜ் பொம்பளை பொறிக்கு, அப்போ நீங்கள் யார்? அவன் சொன்னால்தான் நான் டைவர்ஸ் பண்ணேன், அவன் வந்து எனக்கு வாழ்க்கையே போயிடுச்சு, என் வாழ்க்கையே எழுந்து நிற்கிறேன், என் பிள்ளையோடு நிற்கிறேன், எனக்கு இன்ஷியல் வேணும், அது வேணும், இது எல்லாம் பேசுகிறீங்கல்ல. ஆனால் பேசும்போதே ஒரு வார்த்தை சொல்கிறீங்கன்னா என்ன சொல்லணும்? ஸ்ருதின்ற மனைவியோடு அவர் இருந்தாருங்க, அங்கே அவங்களுக்குள்ள கருத்து வேற்று ஏற்பட்டு என்கிட்ட உறவில் வந்தார். அவங்கக்கிட்ட உறவு இருக்குது, அடுத்தது எங்கிட்ட தான் உறவு, அப்படி தானே நீங்கள் சொல்லணும். இன்னொரு பக்கம் வந்து அவங்க மேலேயும் வந்து ஒரு சேத்த தூக்கி வீசணுன்றதுக்காக என்ன சொல்லிட்டீங்க, அங்கேருந்து ஜம்ப் ஆகி பல இடத்துக்கு போயிட்டு வந்துட்டான், அங்கெல்லாம் போயிட்டு தான் எங்கிட்ட வந்தான் அப்படி சொன்னால் அது எப்படி சரியாக இருந்தாங்க? யோசிச்சு பாருங்க. அப்போ வெயிட் பண்ணுங்கள். இப்போ தான் நீங்கள் வந்து 7 மாதம்ன்றீங்க, ஒரு சில 8 மாதமாக கூட இருக்கலாம், இன்னும் சில பேர் ஒரு 6 மாதம் இருக்கலாம்.
ஏன்னா நீங்கள் தானே சொல்கிறீங்க அந்த மாதம்பட்டி ரங்கராஜ் வந்து ஒரு பொம்பளை பொறுக்கி, அவன் அங்கே இங்கெல்லாம் போயிட்டு தான் எங்கிட்ட வந்தான், நேராக சுற்றிக்கிட்டு இருந்து வரல. அம்மா இப்படி பண்ணுறீங்களாம்மான்ற மாதிரி இருக்குல்ல, தப்பு இல்லை. ஒரு பெண் இந்த நிமிஷம் நீங்கள் இவ்வளோ பொங்குறீங்க, இன்னொரு பெண்ணோட வாழ்க்கையை நீங்கள் வந்து கெடுத்துருக்கீங்க. உண்மை தானே இது? உண்மை தானே? நீங்கள் 1000 பேரை வந்து திருவிதி அம்மனை சாட்சி வச்சிங்க, இல்லை வேறு யாராவது சாட்சி வைக்கலாம். ஆனால் ஸ்ருதின்ற ஒரு பெண்ணோட வாழ்க்கையை நீங்கள் வந்து கெடுத்துருக்கீங்க, அவங்களுடைய கணவனை வந்து அபகரிச்சிருக்கீங்க. ஒரு வார்த்தை வரைக்கும் அந்த பொண்ணு பேசியிருப்பாங்களா? அது காரணம் நல்ல வளர்ப்பு, நல்ல வளர்ப்பு. பிள்ளைகளுக்காக வாழணுன்ற அந்த தீர்க்கமான முடிவில் இருக்குது. புருஷங்காரன் இப்படி போயிட்டான்னு சொன்னாலும் புருஷனையும் திட்டலை, பொண்ணையும் திட்டலை, அது ஒரு தீர்க்கமாக இருக்குது. அந்த பொண்ணு பாராட்டும். உண்மையிலேயே அந்த பெண்ணோட பேரை உச்சரிக்க முடியுமான்னு கேட்குறேன். ஸ்ருதி சொல்கிறாங்க இல்லையா, அது ஸ்ருதின்னு ஏதோ பேர் இருக்குல்ல, இந்த ஸ்ருதி வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய பேரை கூட உச்சரிக்க முடியாதுன்றேன் நான். ஜெயகிருஷ்ணா இல்லை, இந்த நீங்கள் சொன்ன மாதிரி 7 வருஷமாக பிரிஞ்சு வாழதான் இந்த பெண்ணு சொல்கிறாங்களே, 7 வருஷமாக அவங்களோட வாழ்க்கை, 7 வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வேறு ஆம்பளே கிடச்சிருக்க மாட்டாங்களா ஸ்ருதிக்கு? ஏன் இல்லை சொல்லுங்கள்? அப்போது அவங்க பிள்ளைகளுக்காக அவங்க வாழ்கிறாங்க. அங்கே வந்து ஒரு நெறிகளோட ஒரு எத்திக்ஸோட வாழக்கூடிய பெண்ணை வந்து நீங்கள் வந்து அவங்க பேரையே உச்சரிக்கக்கூடாது. உன் பேரையே அவங்க சொல்லவே இல்லை பாருங்கள். அதுதான் உங்களுக்கு கொடுத்த செருப்படி. ஜெயகிருஷ்ணா கொடுத்த செருப்படினா, ஸ்ருதி வந்து இது வரைக்கும் ஒரு வார்த்தை கூட உன் பேரை கூட உச்சரிக்கவே இல்லை. இப்போ புரியுதுங்களா? ஒரு நல்ல குடும்ப பெண்ணுக்கும் தருதலைகளுக்குள்ள வித்தியாசம் இதுதான். அதனால் இதெல்லாம் வந்து ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் சில சறுக்கல்கள் வரும் சார், சில சபலங்கள் வரும், சறுக்கல் வரும், இதெல்லாம் வரும். நீங்கள் தான் இங்கே கதறீங்க. அவன் கதறானா சார்? இப்போ நான் அவனா சார் 6 மாதமாக இருக்கான், மாதம்பட்டி ரங்கராஜா 6 மாதமாக இருக்கான்? சொல்லுங்கள். இதெல்லாம் வந்து நீங்கள் யோசிக்கணும் சார். சார் சமையல்காரன் சார், அவன் சமையல்காரன் இந்த பக்கம் கரண்டில் எடுத்து பீச்சாங்கையில் தட்டி நக்கி பார்க்குறோம் சார். நான் கேவலமாக சொல்ல, இருக்கிறது தான் நான் சொல்கிறேன். சமையல்காரனை நான் கேவலமாக பேசவே இல்லை. அந்த சமையல் தான் நம்ம சாப்பிட்றோம். கல்யாணத்தில் போனால் வந்து உட்காந்து பொறுக்க கட்டுறோம்ல, எவ்வளோ புது புது ரெசிபிலாம் கண்டுபிடிக்கிறோம். அது மாதம்பட்டி ரங்கராஜ். அவன் உழைப்பும் திறமையும் இன்றைக்கி உலகம் கொண்டாடுது. நீங்கள் தான் சார் எச்சரிக்கையாக இருந்துடணும். இப்போ அவனை கர்ப்பமாக இருக்கிறான் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் தான் புலம்புறீங்க, நீங்களே சொல்கிறீங்க. பல தடவை பல ரெசிபிகளை அவன் வந்து நக்கி பார்த்தவன்ட்டு நீங்கள் தானே சொல்கிறீங்க. நேராக வந்து அங்கே வீட்டு சாப்பாடு சாப்பிட்டு நேராக எங்கிட்ட வரல, அங்கே எங்கே போயிட்டு வந்து பல ரெசிபிகளை வந்து நக்கி பார்த்துட்டு தான் வந்தான்னு நீங்கள் சொல்கிறீங்கல்ல. நீங்களும் கரெக்டாக இருந்துருக்கணும். நீங்களும் இப்போ ரெசிபி ஆகிட்டீங்க அவனுக்கு. இதுதானே உண்மை. நான் வந்து மாதம்பட்டி ரங்கராஜை தூக்கி வச்சு பேசலை சார். நான் சப்போர்ட்டாக பேசினா அந்த பெண்ணுக்கு அது கருப்பாக சப்போர்ட் யாரும் கொடுத்து ஸ்ருதி ஒரு குடும்பத்தில் இருக்கிற ஒரு பெண், 2 பிள்ளைகளுக்காக வாழக்கூடிய ஒரு பெண். அவங்க வக்கீலாக இருக்கட்டும், இல்லை என்ன வேணா இருக்கட்டும், எனக்கு அதை பற்றி இல்லை. ஆனால் ஒரு குடும்பத்தில் வாழக்கூடிய பெண், அவங்க பேரே உச்சரிக்கக்கூடாது. 2 பேருமே உச்சரிக்கக்கூடாது. என்ன கேட்டால் மாதம்பட்டி ரங்கராஜ் சேர்த்தே சொல்கிறேன். எந்த வகையிலும் கேட்டேன். இது வரைக்கும் இதாக உங்கள் எவ்வளோ சலசலப்பு வருது. இது வரைக்கும் இந்நேரம் அந்த மீடியா நோண்டி எடுத்துகிட்டு இருக்க மாட்டான் சார். ஸ்ருதி கூட சரியில்லைங்க அப்படின்னு சொல்லி எடுத்துருக்க மாட்டாங்க. அந்த பெண்ணு கரெக்டாக இருக்குது. கரெக்டாக இருந்தால் தான் உங்களை விட்டு வச்சுருக்கு 2 பேரையுமே. இந்நேரம் கூண்டில் நிறுத்தியிருக்க முடியும். நீங்கள் பண்ணுற அட்ராசிட்டிக்கு மாதம்பட்டி ரங்கராஜை கொண்டு போய் கூண்டில் நிறுத்தியிருக்க முடியாது ஸ்ருதி நினச்சா. அப்போ அது எவ்வளோ சகிப்புத்தன்மை வேணும். அது வாழ்க்கையை சூறையாட்டிங்க, அது வாழ்க்கையை கெடுத்துட்டீங்க. 2 பிள்ளைகளுக்காக அது வந்து கண்ட்ரோலாக இருக்குது. இல்லைன்னா மாதம்பட்டி ரங்கராஜ் 2 பேரும் ஜெயிலுக்கு போயிடலாம். சரிங்களா? யார் ஸ்ருதி நினச்சா. ஆனால் அது வந்து நிதானமாக இருக்குது. காரணம் 2 பிள்ளைகள் இருக்குது, நம்மளை சுற்றி வந்து குடும்பம் இருக்குது. பல கணவன்கள் வந்து பொறுக்கித்தனம் பண்ணாலும் பல பெண்கள் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிறது எதுக்கு தெரியுமா சார்? சொல்லுங்கள். எதுக்கு கணவன்கள் துரோகம் பண்ணாலும், பொறுக்கித்தனம் பண்ணாலும், போக்கிரித்தனம் பண்ணாலும், பல பெண்கள் விட்டு கதவை தட்டினாலும் ஏன் பொறுமையாக இருக்கிறாங்க? எதுக்காக? பிள்ளைகளுக்காக. 2 பிள்ளைகளோட எதிர்காலம் இருக்குது, குடும்பம் இருக்குது, மாமனார் மாமியார் இருக்கிறாங்க. எவ்வளோ கருத்து வேற்று இருந்தாலும் மாமனார் மாமியார் தான். எல்லா குடும்பத்தையும் இருக்கும், சின்ன சின்ன உரசல் இருக்கும். ஸோ தனக்கு பின்னாடி ஒரு குடும்பம் இருக்குது, அண்ணன் தம்பி, சொந்த பந்தம், அப்பா அம்மா சொந்த பந்தம், இதெல்லாம் இருக்குல்ல. அப்போ அவங்களாம் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு பொறுப்பான நபராக நான் பார்க்குறேன். இது 2மே வந்து பார்த்தீங்கன்னா அன்ஃபிட் ஃபார் லைஃப். அது மாதம்பட்டி ரங்கராஜ் ஆகட்டும், ஜெயகிருஷ்ணா ஆகட்டும்.